6 ஆண்டுகளுக்கு முன் MMEA எனப்படும் மலேசிய கடல் அமலாக்க நிறுவனத்தால் லோக்காப்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தற்கொலை செய்து கொண்டவர்தான் 31 வயது தினகரன் எனும் ஒரு பாதுகாவலர். அவரின் மரணத்திற்கு அத்துறையின் அலட்சியமே காரணம் என கூறி குடும்பத்தார் வழக்கு தொடுத்த நிலையில் தற்போது அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். போதிய பராமரிப்பு இல்லாததால் தினகரனின் மரணத்தை தடுப்பதில் ஸ்லாங்கூர் கடல் நிறுவனத்தின் இயக்குனர், MMEA விசாரணை அதிகாரி, அரசாங்கம் ஆகிய தரப்புகள் தோல்வி கண்டுள்ளதாக ஷாலாம் உயர்நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. இதையடுத்து தினகரனின் குடும்பத்துக்கு 1,94,000 ரிங்கேட்டை இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செலவு தொகையாக தனியாக 30,000 ரிங்கேட்டும் வழங்கவும் அவர்கள் உத்தரவிடப்பட்டனர். அத்தீர்ப்பை எதிர்த்து அரசாங்கம் மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் தினகரனின் குடும்பமும் கூடுதல் இழப்பீட்டை கேட்டு மேல்முறையீட்டுக்கு விண்ணப்பிக்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. 2019 ஆண்டு ஸ்லாங்கூர் கரையோர பகுதியில் சந்தேகத்திற்கிடமான கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்ட போது அதில் தினகரன் மற்றும் இந்திரன் என்ற இன்னொரு நபரும் இருந்தனர். சோதனையிட்டதில் போதைப்பொருள் அடங்கிய பொட்டலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதையடுத்து இருவரும் விசாரணைக்காக கைதாகி கில்லானில் உள்ள கடல் அமலாக்க நிறுவனத்தின் அலுவலகத்தில் தடுத்து வைக்கப்பட்டனர். அதன்போது தினகரன் சிகிச்சைக்காக துங்கு அம்புவான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மன உளைச்சலுடன் தொடர்புடைய தலைவலியால் பாதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டு அதற்கு மருந்தும் கொடுக்கப்பட்டது. எனினும் 4 நாட்களுக்கு பிறகு லோக்காப் அறையில் கால் சட்டையில் தூக்கு போட்டு தொங்கிய நிலையில் அவர் கண்டெடுக்கப்பட்டார். லோக்காப் அறையில் கிரில் கம்பிகள் இருப்பது தெரிந்தும் கூடுதலாக அவரிடம் கால் சட்டையை கொடுத்தது கடைசியில் அந்நபரின் தற்கொலைக்கு உதவியுள்ளது. இந்த அலட்சியம் நடக்காமல் இருந்திருந்து கண்காணிப்பும் முறையாக இருந்திருந்தால் தினகரனின் தற்கொலையை தடுத்திருக்கலாம் என நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர் பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for shopping expo in Top ஷாப்பிங் சென்டர் ஜோஹர் பாருவில்.